இப்போ சார் ஒரு கேள்வி கேட்குறாரு, அதாவது இதில் என்ன சார் பிரச்சனைன்னு. ஒன்றும் இல்லைங்க, அரசு அறிவித்த தீவன கட்டுப்பாட்டு சம்பந்தமான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பண்ணைகள்லேருந்து நிறுவனங்கள் கோழிகளை எங்கள்கிட்ட அனுப்பும்போது தீவனங்களை ஒரு 8 to 12 மணி நேரம் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன அடிப்படையில் சொல்லுவாங்கன்னா, 6 மணி காலையில் கோழியை அறுக்க போகிறோன்னா முத நாள் 6 மணி சாயந்தரம் வரைக்கும் தீனியை சாயந்தரத்தோடு நிப்பாட்டிடணும் அப்படிங்கிறத அதோட அர்த்தம், புரிதல். இதை பெரிய சயின்ஸை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இது வயிறில் எவ்வளோ நேரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், டைஜஸ்ட் ஆகும்னு. ஜென்ரலாக ஒரு 6 மணிக்கு நிறுத்தினா அடுத்த நாள் 6 மணிக்கு அறுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த வழிகாட்டி நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இதை பண்ணைகள்லேருந்து கோழியை அனுப்பும்போது நிறுவனங்கள் செய்து கொடுக்கணும். இதுக்காக தான் இதை செய்து கொடுக்குறதுல பலவித முரண்பாடுகள், பலவித பிரச்சனைகள் இருந்தாலும் இதை ஒத்துக்கிட்டு நடந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போதே போன 4ஆம் தேதி திடீர்னு நாங்கள் தீவனத்தோடு போனால் அறிவிச்சிட்டாங்க. அது ஒரு தவறான புரிதல் அவங்களுக்கு. அதோடு அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசோட ஆர்டர் வந்திருக்குங்கிறாங்க. எந்தவித அரசு ஆர்டரும் அவங்களுக்கு வரலைங்க. அவங்க சும்மா ஒன்றுமே இல்லாமல் அறிவிச்சிட்டாங்க. அது ஒரு தவறான முடிவு. அதை செஞ்சிருக்கூடாது, பிசிசி அதை செஞ்சிருக்கூடாது. அதோட எதிர்விளைவு தான் இவ்வளோ பேர் போராடுற மாதிரி இருக்குது. இதை தொடர்பாக நாங்கள் எவ்வளவோ பேசி பார்க்குறோம். அவங்க மாற்றி மாற்றி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாங்கிறாங்க ஒழிஞ்சு அரசு வழிகாட்டி நெறிமுறையில் கடைபிடிப்போம் அப்படிங்கிறது சொல்லாதனால வருகின்ற 31/7/2026 காலை முதல் அனைத்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கடைகளையும் மொத்த கோழி விற்பனையும் நிறுத்தி, அதோடு இல்லாமல் எங்களோட சகோதர சங்கமாகிய புதுச்சேரி மாவட்டமும் முழுவதுமாக இணைஞ்சிருச்சு. இதில் முழுவதுமாக இணைஞ்சு அவங்களும் 100% மூடுறாங்க. கிட்ட சென்னை டு கன்னியாகுமரி நிச்சயமாக மூவ்மெண்ட் இருக்காது. அது போக கேரளா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கேரளா உள்ள முன்னணி சங்கங்கள் இங்கே வருது. புதன்கிழமை அவங்களுக்கு பதிவு பண்ணுவாங்க. அவங்களால தான் நான் சொல்ல முடியும். காலவரையற்ற போராட்டம். அது பேச்சு. ஒருவேளை இவங்க நிறுவனங்கள் எங்களுக்கு சரியாக செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னாலோ இல்லை அரசு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாலோ நாங்கள் இதை வித்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீவனம் கொடுத்து அனுப்புனாங்க, நீங்கள் கோழியாக இருக்கும்போது என்னென்ன அது பிரச்சனைன்னா உங்களுக்கு தீவனம் ஒரு கணக்கு இருக்குங்க. அது கோழி கண்டினியூஸ் ஈட்டர்ஸ். எப்படின்னா அது சாப்பிட்டே இருக்கும். நீங்கள் என்ன கொடுத்தாலும் 24 ஹவர்ஸ் சாப்பிட்ற கேரக்டர். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடல் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இனிமா கொடுக்குறாங்கல்ல சர்ஜரிக்கு, அது எதுக்கு? குடல் சுத்தமாக இருக்கணும். உங்களுக்கு வேறு ஆர்கனில் வேறு இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி நாங்களுமே குடல்கள் சுத்தமாக இருக்கணுங்கிறதுல அக்கறையோடு கொடுங்கங்கிறது சயின்ஸு, விஞ்ஞானிகள் செஞ்சது, நாங்கள் செய்யலை. உலக நடைமுறை இதைத்தான் செய்யுங்கன்னு சொன்னோம். இதை தமிழகம் முன்னணி மாவட்டமாக செஞ்சுருக்குங்க. இது யாருக்கும் தெரியாதுங்க. தமிழகம் இது மாதிரி இந்தியாவிலே இல்லை, ஆனால் இருக்குது. கைட்லைனில் 8 to 12 மணி நேரம் இருக்கும். அதை ஒரு ஆர்டராக கொடுத்தது தமிழகம் தான். இதை நடைமுறைப்படுத்துறத நிறுவனங்கள் தயங்குது. ஆனால் இதில் விவசாயிகளுக்கு சம்மந்தம் இல்லை. நிறுவனங்கள் தான் எங்களுக்கு விவசாயிகள் வழியாக கோழி வளர்த்தாலும் அவங்களாம் கான்ட்ராக்ட் ஃபார்மர்ஸ். சார் ஒரு கோழிக்கு 10-20 ரூபா கூடி போயிடுச்சு சார் விலையில். இப்போ நாங்கள் போராடம்ஸ் விலை குறைஞ்சிருச்சு சார். தீவனம் போடாமல் கொடுக்குறாங்க. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கோரிக்கை வச்சோம். சில மாவட்ட ஆட்சியர் தெளிவாக ஆர்டர் எடுக்கிறாங்க, தெளிவாக ஆர்டர் பண்ணுறாங்க. எங்கே அனிமல் ஹஸ்பண்ட்ரிங்க வாங்க, நீங்கள் ஒரு மீட்டிங் போடுங்க. ஏன் இந்த பிரச்சனை வருது? ஒரு சில மாவட்ட ஆட்சி சிறப்பாக செஞ்சுருக்காங்க சார். நாங்கள் செக் போஸ்ட் போடுவோங்கிறாங்க, பார்ப்போங்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது. அந்த மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு பிரச்சனையே முடிஞ்சு போயிடும் சார். அது இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட போய் அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் அக்கறை எடுத்தால் எங்களுக்கு முடிஞ்சிடும். கண்டிப்பாக சார் இழப்பு சார். சார் இதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இதில் வணிகர்களோட இழப்பு, உற்பத்தியாளரோட இழப்புங்கிறதோட நுகர்வோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல சயின்ஸ் இருக்குது. அந்த கோழியை நாங்கள் க்ளீன் பண்ணும்போது கட் பண்ணி வேறு இடத்துல படக்கூடாது அப்படிங்கிறத இதுவே என் மேலே கோச்சிக்கிறாங்க. ஏன் நீங்கள் தொழிலில் சொல்கிறீங்கன்னு கோச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை இருக்குது. அதை படித்த எல்லாரும் போனால் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் அரசாங்கமும் அக்கறை எடுக்கணும், நிறுவனங்களும் பொறுப்போடு எங்களுக்கு இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் முடிக்கணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மாநிலம் முழுவதும் எவ்வளோ உற்பத்தி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,80,00,000 குஞ்சுங்க. நீங்கள் நோட் பண்ணிங்க, 1,80,00,000 குஞ்சுங்க பிளேஸ்மெண்ட் ஆகுது. அதோட உற்பத்தி பார்த்தீங்கன்னா 15.5 கோடி கிலோ, 15.5 கோடி கிலோ ஒரு மாதத்துக்கு உற்பத்தி ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 லட்சம் குஞ்சு வரும்.
அப்போனா பார்த்துங்க 12 லட்சம் கிலோ ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகுது. இதை சார்ந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்பும், நிறுவனங்களும், ஊழியர்களும், கடைகளில் வேலை பார்க்குற ஆளுகளும், விவசாயிகளும் சார்ந்து இருக்காங்க. இது பாதிக்கப்படத்தான் ஆனால் பாதிக்கணும்னு நாங்கள் நினைக்கலைங்க. நாங்கள் எப்படியோ பிரச்சனை சால்வ் ஆகிடுங்கிற அர்த்தத்தில் தான் செய்கிறோமே ஒழிஞ்சு ஒருத்தரை பாதிக்கணும்னு ஏன்னா எங்களுக்கே பாதிப்பு தான். ஒரு நாள் ரொட்டேஷன் பாதிக்குது, வியாபாரிகளுக்கு பாதிப்பு, வேலையாட்களுக்கு பாதிப்பு, தொழிலாளர்களும் கஷ்டப்படுறாங்க. இது ஒரு நியூசன்ஸாக ஒரு டர்ட்டி ஜாபாக மாறுது. இதை ஊடகங்கள் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா கூட நீங்கள் அதை எப்படின்னு பார்த்து செஞ்சீங்க. நான் என்னோட அறிவிப்பு இந்த தொழிலில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன் சார். மாநிலம் எங்கள் கூட்டமைப்பு வழியா மாநிலம் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படிங்க சார் மாநிலம் முன்னு ஒரு 60,000 கடைகள் இருக்கும் சார். 60,000 70,000 கடைகள் இருக்குது. இதை உற்பத்தியாளர்கள் 100 பேர் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. இவ்வளவு சிக்ஸும் ஒரு 60 கம்பெனிகள் தான் பிசிசியில் இருக்குது. பாக்கி 40 கம்பெனிகள் பிசிசிக்கு வெளியில் இருக்குது. இது ஒரு பெரிய செயினுங்க. இன்னும் வளர்ந்துட்டே இருக்குது. ஒரு அரசு ஏன் கவனிக்கணும்னா இது ஒரு நல்ல புரதம், அருமையான புரதம், சீப்பான புரதம். இப்போ பாருங்கள், நாங்கள் போராட ஆரம்பிச்சே விலை குறைஞ்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிப்பாட்டினோம்னா இன்னும் கீழே தான் வரும். ஆனால் நாங்கள் அந்த பாதிப்பை உணர்கிறோம், வேணான்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பிரச்சனைகளை எல்லாரும் உணர்ந்துக்கணும். எங்களோட கஷ்டம் நாங்கள் சும்மா ஒரு மீடியாவில் பேசணும், ஒரு மீட்டிங் போடணும், இவ்வளோ போராடணும்னு அவசியமே இல்லைங்க. நிறுவனங்கள் இதை உணர்ந்து உடனடியாக எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டா கூட நாங்கள் போக போகிறோம். இல்லை அரசு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ண போக போகிறோம். ஆனால் அரசு கட்டுப்பாடுங்கிறது கொடுத்துருச்சு, அது வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க. நடைமுறைப்படுத்தல சிக்கல். இதுக்காக தான் நாங்கள் ஜிஓ கூட கேட்டோம். அது ஜிஓ இப்போதைக்கு டெம்பரரியாக கொடுக்கல. அவங்க கொடுக்காத கணக்கில் வச்சு தான் இவங்க இந்த பிரச்சனை வருதுங்க. இது அரசு எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். பொதுமக்கள் கஷ்டப்படுறதை நாங்கள் விரும்பலை. தீர்வாயிடுச்சுன்னா நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்குவோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.